ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு நம்ம ஊர் மயிலை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு அல்வா தான் பார்க்க போறோம். அந்த அல்வா ஜவ்வரிசி யூஸ் பண்ணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த ரெசிபியை எங்க அத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்க போறாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஒரு கப்பு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. அதுக்கு நம்ம கிண்ணம் ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் போட்டு 2 முறை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா 2 டம்ளர் தண்ணியை ஊற்றி ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சிடணும். ஊற வச்ச ஜவ்வரிசியை நம்ம மிக்ஸி ஜார் எடுத்து மேலால் கொஞ்சம் தண்ணியை எடுத்துட்டு ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும். வேணும்னா தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த தண்ணியவே நம்ம இறுத்து வச்சுக்க தண்ணியவே போட்டு நம்ம அரைச்சி நல்லா கூழ் பதத்துக்கு நல்லா அரைச்சிக்கணும். மைய அரைச்சிக்கணும். அரைச்சி வேறு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கணும். அரைச்ச விழுதில் முன்னாடியே நம்ம ஏற்கனவே 2 டம்ளர் சேர்த்துக்கோம் தண்ணிங்கிறதுனால இப்போ இன்னும் 2 டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்லா கலக்கி வச்சிடணும். தண்ணி பதத்துக்கு கரைச்சி வச்சிடணும். உங்கள் வீட்டில் எது அடி கனமான பாத்திரம் இருக்கோ, நான்ஸ்டிக்காக இருந்தாலும் சரி, இண்டோலியும் எதாக இருந்தாலும் பரவாயில்ல, வெயிட்டான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் நெய்யை, ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டு முந்திரியை உடைச்சி வறுத்து அதை எடுத்து வச்சுக்கோங்க. அரைச்ச விழுத பாத்திரத்தில் சேர்த்து நல்லா கலரிக்கிட்டே இருக்கணும். கலர் சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கிளறி கொஞ்சம் ஓரளவுக்கு அது கொஞ்சம் திக்னஸ் வரும். திக்னஸ் வர்றப்ப நம்ம 2 டம்ளர், நம்மளுக்கு 1 டம்ளர் ஜவ்வரிசினா 2 டம்ளர் ஜீனி கலந்துக்கலாம். ஜீனி போட்டோன்னே நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. கலந்து ஓரளவுக்கு பதம் வந்தோடனே நம்ம ஏலக்காய் தூள் நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ப கொஞ்சமாக போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருக்கிறப்ப அந்த நெய் மிதந்து மேலே வந்துடும். ஏனத்தில் ஒட்டவே ஒட்டாது, சுருண்டு அழகாக வரும். ஒரு பிஞ்சு உப்பு இதில் சேர்த்துக்குங்க. இனிப்பு சுவையை தூக்கி காட்டும். அடுத்தது 1 டம்ளர் ஜவ்வரிசிக்கு நம்ம 3/4 டம்ளர் நெய் எடுத்து வச்சுக்கணும். அந்த நெய்யை நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இந்த அளவுக்கு கிண்டி பதம் வந்தோடனே நெய்யை ஊற்றி அதுக்கப்புறம் கிண்ட ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம அல்வா பதத்துக்கு வந்துட்டுதுங்க. இது 1 மணி நேரம் ஆயிருக்கு இந்த பதம் வர. இப்போ நம்ம தராவிட்டு இருக்கப்பயே நம்ம கரண்டியால் எடுத்து பார்த்தோம்னா ஒரு கண்ணாடி பதத்துக்கு இருக்குங்க. நம்ம அல்வா நல்லாவே சுருண்டு பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு வந்திருக்குங்க. இப்போ நம்ம கொஞ்சம் முந்திரியை போட்டுடலாம். அந்த நேரத்தில் முந்திரியை போட்டு நம்ம நல்லா சுருளை வதக்கிக்கிட்டே இருக்கணுங்க. வதக்கிட்டே இருந்தோம்னா அது எண்ணெய் மேலே நெய் நம்ம ஊற்றின நெய்யில் எக்ஸ்ட்ரா உள்ளது கூட மேலே வந்துடும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும். நல்லா போட்டு கிளறிட்டு இருக்கணும். இப்போ நம்மளுடைய சுவையான ஜவ்வரிசி அல்வா ரெடி ஆயிட்டுங்க. இது பார்க்கவும் இது கோதுமை அல்வா போல தான் இருக்கும். ருசியும் அதே போல தான் இருக்கும். அருமையாக இருக்குங்க. செஞ்சு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே. எங்கள் அத்தை செஞ்ச ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை தட்டிட்டு போங்க.